24. Let us turn our Bibles to Genesis chapter 5 verses 21 to 24. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 முதல் 24 வரையுள்ள வசனங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 5:21 முதல் 24 வரையுள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போம். மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்க நம்ம எல்லாருக்கும் மிக அறிமுகமான ஒரு கதாபாத்திரம் ஏனோக். ஏனோக்கை குறித்து ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இங்கே நான் ஏனோக்கினுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஏனோக்கினுடைய தகப்பன், ஏனோக்கினுடைய மகன், இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களை இந்த காலவெளியிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏனோக்கை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தான்? சொல்லுங்க வாயினால. ஈனோக் walked with God. தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. எத்தனை வருஷம் அவன் நடந்தான் தெரியுமா உங்களுக்கு? 300 வருஷம். 300 years, 3 centuries he was walking with God. இந்த காலவெளியிலே தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை என்கிற தலைப்பிலே சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க நாம் தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சத்தியத்தின் ஆவியானவர் இந்த காலவெளியிலே சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவாராக. வேதத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அதை எழுதினவர் தான் அதை நமக்கு சரியாக விளக்க முடியும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வேத பண்டிதர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டாலும் வேதத்தின் ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் வேத பண்டிதர். ஆமென். ஹலோ, உண்மையை சொன்னா நீங்க ஆமென் சொல்லணும். பொய் சொன்னா ஆமென் சொல்லவே கூடாது. நான் உண்மை சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். ஆமென். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? அப்ப இதுல நோக் அண்ட் கார்னர், இன் அண்ட் அவுட் யாருக்கு தான் தெரியும்? அவர் ஒருவருக்கு தான் தெரியும். அதனால அவரையே நாம் சார்ந்திருப்போம். இங்க இந்த வார்த்தையை கவனிங்க. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். He was walking with God. சில சமயத்தில் இந்த காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா பார்க்கில் எல்லாம் என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. சிலர் பேசிக்கிட்டே நடப்பாங்க, சிலர் யார் கூட என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. தன்னந்தனியாக ஊமையாக அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. நடக்கிறதுல பலவிதமான நடைகள் இருக்குது. வேகமாக வேர்க்க விறுவிறுக்க நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆற அமர பிரேக் இன்ஸ்பெக்டர் மலையில் நடக்கிற மாதிரி, யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எங்கள் புல்பீட்டில் நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி நடப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு சிலர் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய ஆலயத்தில் இப்போ 2வது ஆராதனை அங்கேயும் நடந்துட்டு இருக்குது. இடையில ஃபோன் பண்ணி கேட்டேன், முதல் ஆராதனை ஒழுங்காக வந்தாங்களா, 2வது சர்வீஸ்க்கு என்ன நடந்துட்டு இருக்குது. இன்பிட்வீன் எங்களுடைய சபையினுடைய எல்டர்ஸில் ஒருத்தர் எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் இல்லைங்கிறது தெரியாது. சில சமயங்களிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய மேலே நின்று நான் பார்ப்பேன் ஆட்கள் எப்படி வருகிறார்கள் என்று. சிலர்லாம் இது போல முன் வரிசையில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக
ஓடி ஓடி வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய மனோ வாஞ்சியை கொடுக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்தேன்? அப்போ அவனுடைய நடையில என்ன இருந்திருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும், அதுல ஒரு ஆனந்தம் இருந்திருக்கும். இந்த காலவெளியில் நீங்க எப்படி இந்த ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நடந்த விதம் வேறு விதமாய் இருந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடைகளை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. Today there are so many talkers for God, but there are few walkers with God. இன்றைக்கு ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னை குறித்து பேசுகிறவர்களை அல்ல, தன்னோடு நடக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். We need to talk about God. Yes, certainly it is a need. But more importantly, we have to walk with God. That is the calling in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பின் சிறப்பு என்ன தெரியுமா? தேவனை பற்றி பேசுவதும் தேவன் பேசுவதை கேட்பதும் மாத்திரமல்ல, தேவனோடு நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம இந்த வேத வசனங்களுக்கு வருவோம். 18வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. 18-19. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். சரி. யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அடுத்த வசனம். யாரேனுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். இது யாரு? யாரு? அதிலே பேர் இருக்கு. யாரேத். யாரேத் யாரு? ஏனோக்குடைய அப்பா. அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்? ஓகே, இன்னைக்கு வந்து டிபேட் சொன்னாங்களே, அது மாதிரி கேள்வி பதில் மாதிரி கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. யாரேத் யாரு? ஏனோக்குடைய அப்பா. அவருக்கு எவ்வளவு வருஷம் அவர் வாழ்ந்தார்? 920 வருஷம். கரெக்டா? எவ்வளவு? ஓகே, இப்போ கீழே வாங்க. ஏனோக்கு அப்புறம் 22வது வசனத்துக்கு வாங்க. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கீழே வாசிங்க. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஓகே, இங்க கவனிங்க. இங்க யாரை பற்றி பார்க்கிறோம்? ஏனோக். அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்? 365 வருடம். 365 இயர்ஸ். அவங்க அப்பா 962 வருஷம். நீங்க இப்ப கணக்கு பாருங்க, எவ்வளவு சரிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு 1/3 பங்குன்னு வச்சுக்கோமே. இப்ப கீழே வாங்க. ஏனோக்குனுடைய மகனை பற்றி கீழே பார்க்கிறோம். 25, 26 பாருங்க. 27 வரைக்கும். மெத்தூசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்தூசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். மெத்தூசலா யாரு? ஏனோக்குடைய மகன். அவன் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான்? 969 வருஷம். இப்போ 3 பேருடைய லைஃப் ஸ்பேனை பார்க்கிறோம். ஏனோக்குடைய அப்பா பேர் என்ன பேரு? யாரேத். அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்? 962 வருஷம். ஏனோக்குனுடைய மகன் மெத்தூசலா, அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்? 969 வருஷம். அதாவது தன்னுடைய தாத்தாவை விட இன்னும் 7 வருஷம் அதிகமாய் வாழ்ந்தவர்.
பைபிள்லேயே அதிக வருடங்கள் உயிரோடு வாழ்ந்த மனிதன் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் யார்? இந்த மெத்தூசலா. இத கவனிங்க. ஏனோக்குடைய அப்பா 962 வருஷம் வாழ்ந்தார். ஏனோக்குடைய மகன் மெத்தூசலா 969 வருஷம் வாழ்ந்தார். ஆனா ஏனோக்கு எவ்வளவு வருஷம் தான் வாழ்ந்தார்? ரொம்ப அநியாயம் இல்ல? அப்பாவுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்தவர், மகனுக்கு அதைவிட நீண்ட ஆயுசை கொடுத்தவர். இந்த ஏனோக்குக்கு மாத்திரம் ரொம்ப குறைவான வருஷங்களை கொடுத்தது போல தெரியுது. ஆனா இங்க இன்னொரு வார்த்தையை இப்ப நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். இந்த 20வது வசனத்தை பாருங்க. யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். அந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும். அவன் மரித்தான். என்ன செஞ்சான்? மரித்தான். சரி, மெத்தூசலாவை பற்றி என்ன சொல்லி இருக்குது? 27வது வசனத்துல மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். அவன் மரித்தான். வார்த்தை எல்லாரும் கவனிங்க. இந்த ரெண்டு பேரை பற்றி என்ன சொல்லுது? அவன் மரித்தான், அவன் மரித்தான். ஆனா ஏனோக்கை பற்றி என்ன சொல்லுது? அவன் எவ்வளவு வருஷம் தான் வாழ்ந்தான்? 365. ஆனா அவனை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எல்லாரும் கரங்களை ஒருத்தர் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பாருங்க, 365 வருடங்கள் தான் வாழ்ந்தான். ஆனா அவன் மரித்தான் பைபிள் சொல்லல. 962 வருஷம் வாழ்ந்த யாரேத் மரித்தான். 969 வருடம் வாழ்ந்த மெத்தூசலா மரித்தான். ஆனால் 365 வருடம் மாத்திரம் வாழ்ந்த ஏனோக்கு மரணத்தை காணாமல் உயிரோடு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் காணப்படாமற் போனான். ஹல்லேலூயா. இந்த மெத்தூசலாவினுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நோவா வர்றார். நோவா காலத்துல தேவன் இந்த உலகத்தை என்ன செய்தார்? நியாயம் தீர்த்தார். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. உண்மையான திருச்சபையானது உபத்திரவ நாட்களை காணாமல், நியாய தீர்ப்பை சந்திக்காமல் தேவனாலே என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். ஆதலால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, பின்பு சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடே கூட மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றைக்கும் அவருடனே கூட இருப்போம். இதுதான் சபையினுடைய மகிமையான நம்பிக்கை. This is the glorious hope of the church. இதற்காகத்தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு தவறான உபதேசம் பேசுகிறவர்கள் சபை உபத்திரவ காலத்திற்குள்ளே செல்லும் என்கிற புதிய உபதேசங்களை சொல்லுகிறார்கள். இறையியல் கொள்கைகளின்படி அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் நாம் பொதுவாக நம்புவது கர்த்தருடைய அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அதன் பின்பு இந்த பூமியிலே சாத்தான் அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியை நிறுவுவான். முதல் 3.5 காலம், பின்பு 3.5 காலம் என்று 7 வருடங்கள் உபத்திரவம், மகா உபத்திரவ காலம் என்று வருங்காலங்கள் நடக்க போகிறது. இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே கிறிஸ்துவின் வருகையிலே பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதையும், அதன் பின்பு பாவம் நிறைந்த இந்த உலகத்தை
தேவன் நியாயம் தீர்த்து அழிக்க போவதை குறித்த ஒரு அருமையான படம் இங்கே வரையப்பட்டிருக்கிறது. அதற்கு அடையாளமாகத்தான் ஏனோக்கு சபைக்கு அடையாளமாக அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த வார்த்தையை கவனிக்கணும். அதன் பின்னாடி தான் நோவா காலத்துல ஜலப்பிரளயத்தினாலே உலகம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையிலே, அவருடைய அந்த மகிமையான இரண்டாம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை தான் ஏனோக்கு செய்தான். அது சிம்பிளா பைபிள் சொல்லுது, அவன் தேவனோடு என்ன செய்தான்? நடந்தான், சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தான். To whom? With whom? With God. வார்த்தை கவனிங்க. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை மிக வேகமாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 962 வருடம் வாழ்ந்த ஏரோது மரித்தான். அவனுடைய மரணத்திற்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கல. 969 ஆண்டுகள் வாழ்ந்த மெத்தூசலாவும் மரித்தான். அதுல எந்த விசேஷமும் இருக்கல. சாதாரண மனிதர்களாய் பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண மரணம் அடைந்து தங்கள் மண்ணுக்கு அவர்கள் திரும்பினார்கள். ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவில் வருகிற ஏனோக்கை குறித்த காரியம் மிக விசேஷமானது. அவன் மரிக்கவில்லை, மரணத்தை காணவில்லை, ஆனால் அவன் காணப்படாமற் போனான். அந்த காணப்படாமற் போனான் என்கிற வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டில் ராப்சர், ரகசியமாய் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற அர்த்தத்திலே இன்றைக்கு நாங்கள் வேதத்தை போதிக்கிறோம். அவன் காணப்படாம போனான்னா டிவியில் விளம்பரம் பண்ணி காணவில்லை, பேப்பரில் காணவில்லைன்னுலாம் படம் போடுற அந்த காணப்படாமற் போகிறது இல்லை. பைபிள் அங்க பதில் சொல்லுது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சாதாரண மரணம் அடைகிறவர்களை கூட கர்த்தர் அவரை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது கண்ணால் காண்கிற ஒன்று. ஆனா இத அவனை தேவன் எப்போ எங்க வச்சு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஷண பொழுதிலே, கண்ணிமைக்கும் நேரத்திலே இந்த பூமியில நடந்துகிட்டு இருந்தவன் நித்திய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அருமையானவர்களே,
பஸ்பமாக்கி சாப்பிட்றாருப்பா, அதனாலதான் தக்க தக்கன்னு மினுங்கிறாரு. எம்ஜிஆர்லாம் சீக்கிரம் சாக மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கிராமத்தில் பிறந்தவன், அதை அப்படியே நம்புவோம். ஆனா அவர் கூட செத்தார் ஒரு நாள். தங்க பஸ்பம் சாப்பிடுகிறவர்கள் கூட செத்து தான் ஆகணுங்க. சிரஞ்சீவின்னு சொல்றாங்க, அதை சாப்பிட்றவங்க கூட செத்து தான் ஆகணும். 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு ஒருத்தர் புஸ்தகம் எழுதினாரு. அவர் 45 வயசுல செத்துட்டாரு. ஆனா அவர் மற்றவங்களுக்கு எழுதி வச்ச புஸ்தகம் எவ்வளவு? 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி. அன்பானவர்களே, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேருக்கு ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு வந்தோம், சபை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டோம், காணிக்கை கொடுத்தோம், தசம பாகு கொடுத்தோம், மற்றவங்களை விட கொஞ்சம் ஆக்டிவா இருந்தோம். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தன்னுடைய முடிவை மனதில் வைத்து வாழ்க்கையை துவங்குகிறவன் தான் புத்தியுள்ள கிறிஸ்தவன். நல்லா கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைகளை கவனிக்கணும். துவக்கத்தையே உத்து பார்த்துட்டு இருக்க கூடாது. முடிவை உற்று பார்த்து துவங்குகிறவன் தான் வெற்றி அடைவான். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் எதன் மேல கவனமா இருப்பான்? முடிவு. முடிவு. கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட சும்மா ஓடிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு நோக்கம் கிடையாது, ஒரு தரிசனம் கிடையாது. There is no purpose. வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? எங்களுக்கெல்லாம் வசனம் தான் சொல்லி கொடுத்தாங்க. தரிசனம் இல்லாத இடத்தில் அல்ல, where there is no vision, அங்க வந்து தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் நாங்க இருக்கோம். ஆனா அது உண்மையில் என்ன தெரியுமா? விஷன், ஒரு தரிசனம், ஒரு தூர பார்வை, ஒரு முடிவை குறித்த நிச்சயம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீதிமொழிகள்ல தீர்க்க தரிசனம் இல்லாத அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்றாங்களே தீர்க்க தரிசனம், அது இல்ல, தீர்க்கமான தெளிவான ஒரு விஷன், ஒரு பார்வை, ஒரு முடிவை குறித்த லட்சியம் இல்லாத வாழ்க்கை வாழுகிற மனிதன் உயிரோடே செத்தவன். We should have a life of purpose. இந்த ஏனோக்கு 365 வருஷம் தான் வாழ்ந்தான். ஆனா வாழ்ந்த வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. 962 969 எல்லாம் எண்ணிக்கையில பெரிதா இருக்கலாம். எண்ணிக்கை பெரிதல்ல, தரம் முக்கியம். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி நம்ம எல்லாம் பேசுறோம்ல, இன்னைக்கு ரெண்டுமே முக்கியம்தான். இன்னைக்கெல்லாம் சில சபைகளில் போனா 10-20 ரூபாய் வச்சு ஒரு டாமரின் வச்சுட்டு ஒரு கொட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஊழியங்களை செய்வாங்க. கேட்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் இதெல்லாம் கிராம சபை, இதெல்லாம் வளராது. பாருங்க, இவங்க தரிசனத்தை பார்த்தீங்களா? வளராதுன்னா உனக்கு அங்க என்ன வேலை? எனக்குலாம் ரொம்ப ஒரு வருத்தமான காரியம். எனக்கு போதித்த பலர் இன்னமும் கிராம ஊழியர்களாக அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு, பிள்ளைங்களை படிக்க வைக்க கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா? நாங்கெல்லாம் விசுவாசத்துல வாழ்றோம் பாஸ்டர். இப்போ நாங்கெல்லாம், அப்போ எனக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. நாங்கெல்லாம் விசுவாசத்துல வாழ்றோம், உங்களுக்கு என்ன பாஸ்டர்? எங்களுக்கு என்ன? விசுவாசத்தினாலே. இப்ப பாருங்க, அவங்க சொல்றது உண்மையானா பைபிள் என்ன சொல்றது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிச்சை எடுக்க மாட்டான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபீஸ் கட்டல பாஸ்டர், வாடகை கட்டல பாஸ்டர், வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றான் பாஸ்டர். நாங்கெல்லாம் விசுவாசத்துல வாழ். விசுவாசம் எவ்வளவு கேவலம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? விசுவாசத்தை கேவலப்படுத்துகிற வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தரிசனம் தேவை. தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் எப்படி தொடர்கிறேன்? என்னங்க நீங்க பேசவே மாட்டீங்களா? நான் நினைச்சேன் சென்னைக்காரங்களாம் ரொம்ப பேசுவாங்க,
பெங்களூர்காரங்க தான் வாய் மூடி மௌனிகளா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்க வந்தா நீங்க அதை விட பயங்கரமா அப்படியே கப்சிப்புன்னு இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேசுங்களேன், சொல்லுங்க. ஆசையாய் தொடர்கிறேன். ஆசைன்னா என்னங்க? ஆசை, ஆசைன்னா உங்களுக்கு ஆசையே வராதா? என்னமா? விருப்பம், விருப்பம், ஆசை. அந்த ஆசை மனுஷனுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டியை பார்க்குறாங்க. அவங்க வந்து மாதத்திற்கு ஒரு முறை இந்த பென்ஷன் வாங்குறதுக்காக போவாங்க. அவங்களுடைய கணவருடைய பென்ஷன், ஏதோ சின்ன ஒரு பென்ஷன், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், பிராமின் ஃபேமிலி. ஒரு நாள் நான் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன். அந்த பாட்டியம்மா வந்து பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அந்த பென்ஷன் நான் நினைக்கிறேன் மேபி ஒரு 800 900 போல தான் கிடைக்கும். மற்ற நாளில் விட அந்த நாளில் மாத்திரம் அந்த அம்மா மகாராணி மாதிரி இருப்பாங்க. அன்னைக்கு வெளியே போகும்போது அவங்க நடையில் ஒரு மிடுக்கு இருக்கும், அவங்க பார்வையில் ஒரு கெத்து இருக்கும். ஒரு பேக் எடுத்து மாட்டிக்குவாங்க. 800 900 பேங்க்ல போய் எடுத்துட்டு வரும்போது அவங்க நடந்து வர்றது விக்டோரியா மகாராணி நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு வழியா போயிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பென்ஷன் பணம்லாம் எடுத்துட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களாங்க? யூனோ ஐஸ், ஐஸ், ஒரு ஐஸ் வாங்கி அப்படி ரோட்ல சாப்பிட்டுட்டு வர்றாங்க. நான் அப்படி குறுக்க போயிட்டேன். என்னை பார்த்த உடனே அந்த ஐஸை டபக்குன்னு சேலைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி நான் சொன்னேன், ஆண்டி வெளியே வடி, இதை எடுத்துக்கோங்க வெளியில அப்படின்னு. ஆசை யாரை விட்டுச்சுங்க? ஆசை, இதான் ஆசை. எங்க சேர்ச்சில் ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ அவங்க மரிச்சு போயிட்டாங்க. அவங்க வந்து இந்த கறி வாங்க போவாங்க. கறி வாங்க போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்சம் கொழுப்பு போடுப்பா அப்படின்வாங்க. இங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த கொழுப்பு வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பார்த்தீங்களா, அதனால் அங்கே வச்சுருப்போம், கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போடுவோம். இந்த அம்மா ஏற்கனவே ரொம்ப ஃபேட்டியாக இருப்பாங்க, ரொம்ப பலவீனங்கள், வியாதிகள். அவங்க பிள்ளைங்கெல்லாம் நான் போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் அம்மாவுக்கு புத்தி சொல்லிட்டு போங்க, அம்மாவை கடிந்து கொண்டு போங்க, அவங்க இன்னும் இந்த கொழுப்பு சாப்பிட்றத விட மாட்டாங்க. ஒரு நாள் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு, தங்கம்மா, அவங்க பேர் தங்கங்க, தங்கம்மா தான், நீங்கள் தங்கம்மான அம்மா இல்லையா, பிள்ளைங்க சொல்கிறத கேட்கணும் இல்லையா? உடனே குழந்தை மாதிரி அழுகுறாங்க. அழுது என்கிட்ட முன்னாடி முட்டி போட்டுட்டு, பாஸ்டர் ஐயா என் தலை மேலே கை வச்சு நல்ல அபிஷேகத்தோட ஒரு ஜெபம் பண்ணுங்க. இப்போ பாருங்க, அவங்க கொழுப்பை விடுறதுக்கு நாங்கள் அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணோம். கொழுப்பை பார்த்தீங்களா? சில ஆட்கள் எப்படி தெரியுமா, ஐயா ஒரு உபவாசம் போட்டு இவங்க கொழுப்பு போறதுக்கு நாங்க எங்க கொழுப்பை கரைக்கணும். முட்டி போட்டுட்டு குழந்தை மாதிரி அழுகுறாங்க. நான் சொன்னேன், இப்ப ஏன் அழுகுறீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, என்னால கொழுப்பு சாப்பிடாம இருக்க முடியல. பாருங்க ஆசை. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனேன் அப்படின்னா நேரம் ஆயிடும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, பின்னானவைகளை மறக்க விரும்புகிறேன், முன்னானவைகளை நாட விரும்புகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். வற்புறுத்தி இல்ல, ஆசை. நமக்குள்ளேயே அந்த டிசையர் உருவாகணுங்க. அன்பானவர்களே, தேவனோடு நடக்கிற வாழ்க்கைக்கு இங்கே நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனோக்கு குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அவன் ஒரு சரித்திரத்தை படைக்கிற மனிதனாக அவனுடைய முடிவை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த குறுகிய கால வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கூட ஒரு குறுகிய கால வாழ்க்கை தான். இந்த பூமியிலே நாம் அந்நியரும்
பரதேசிகளுமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இது நிலையற்ற வாழ்வு. இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்? தேன் பார்த்திருக்கீங்களா? ஜேன், ஹனி. இந்த தேனை உருவாக்குவதில் தேன் ஈக்கள் தானே அந்த தேனை கொண்டு வருது. அதில் ஆண் ஈக்கள் பெண் ஈக்கள்னு ரெண்டு இருக்குது இல்லையா? இந்த விஞ்ஞான கருத்துக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? தேன் கூட்டில் ஆண் ஈக்கள் எல்லாம் வெளியே போகாது, அது அங்கேயே உட்கார்ந்துருக்கும். பெண் ஈக்கள் தான் வெளியே போயிட்டு பூக்களில் இருந்து மகரந்தத்தை சேகரித்து அதை கொண்டாந்து கூட்டில் வச்சு அது தேனா மாறுது. இந்த ஆண் ஈக்கள் எல்லாம் கூட்டை விட்டே வெளியே போகாம அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கும். இந்த பெண் ஈக்கள் கொண்டு வர்ற தேனையே கொஞ்சம் குடிச்சுக்கணும். அது சொல்லும், ஏ பொம்பளை, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, நான் உன்னை பார்த்துக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன். ஒரு காலத்தில் ஆம்பளை வெளியே போவாரு, பெண் வீட்டை பார்த்துக்குவா. ஆனா இப்போ காலம் மாறி போச்சு. ஆம்பளை வீட்டை பார்த்துக்கிறாரு, பொம்பளை வெளியே போய் என்ன செய்ய வேண்டி இருக்குது. ஓகே, இப்போ ஏன் காரியத்துக்கு வரேன். இந்த ஆண் ஈக்கள் கூட்டிலேயே உட்கார்ந்து சோம்பேறியா சும்மா காவல் தெய்வங்கள் மாதிரி மீசையை முறுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனா பெண் ஈக்கள் ஓடி ஓடி ஆடி அலைந்து இனிய தேன்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க கருத்து என்ன தெரியுமா? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த பெண் ஈக்களுடைய ஆயுள் காலம் 1.5 மாதம். அப்படின்னா 6 வீக்ஸ். வெறும் 6 வாரங்களுக்குள் பெண் ஈக்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும். ஆனா வேலையே செய்யாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆண் ஈக்கள் மாத்திரம் ரொம்ப காலம் வாழுமா? கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீண்ட காலம் வாழ்ந்தோம், இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தோம், இதெல்லாம் பெரிய சரித்திரம் அல்ல. எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல. குறுகிய காலங்களே வாழ்ந்தாலும் நாம் எப்படி எதற்காக வாழ வேண்டும் என்று தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடிக்கணும், அதுதான் வெற்றி. சும்மா சத்தைக்கா புத்தைக்கான்னு ஓடுறது முக்கியம் இல்ல, ஓட்டத்தை முடிக்க வேண்டும். நம்மை குறித்த தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மளை தேவன் இந்த பூமியில சும்மா வைக்கல. அற்புதமான ஏதேன் தோட்டத்தை படைத்த ஆண்டவர் சகலத்தை அங்க வச்சிட்டு ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன சொன்னார்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்களேன், ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்க, அதெல்லாம் புசியலாம். ஆனா 2 சொன்னார், அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். பண்படுத்துறதுனா அந்த தோட்டத்தில் வேலை செய்யறது, பாதுகாக்கிறதுனா அதை ப்ரொடெக்ட் பண்றது. இந்த 2ஐயும் செஞ்சாதான் அவங்க அதெல்லாம் ஆளுகை செய்ய முடியும். நல்ல கவனிங்க, சும்மா இருப்பது வாழ்க்கையை வீணாக்குவது, சும்மா இருப்பது வாழ்க்கையை போரடிக்க செய்யும். அதனாலதான் ஆண்டவர் அவங்க 2 பேருக்கும் வேலை செய்யும்படியான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். பண்படுத்து, இதை பாதுகாத்து கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம் சொல்லி வைத்தார். புதிய ஏற்பாட்டில் கூட படிக்கிறோம், ஒரு எஜமான் தூர தேசத்திற்கு பிரயாணம் போனார். போனவர் என்ன செய்தார்? தன்னுடைய 3 ஊழியக்காரங்களை அடைச்சி, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு, நான் வரும் வரைக்கும் இந்த தாலந்துகளை கொண்டு என்ன பண்ணுங்க,
வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 5 வாங்கினவன் என்ன செய்தான்? 10 ஆக்கினான். 2 வாங்கினவன் 4 ஆக்கினான். 1 வாங்கினவன் 2 ஆக்கலையா? பரவாயில்லையா? ஓகே, அவன் அதை என்ன பண்ணிட்டான்? மண்ணில் புதைச்சு வச்சிட்டான். வெகு காலமான பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்து தன் ஊழியக்காரர் இடத்துல என்ன கேட்டான்? கணக்கு கேட்டான். இந்த வார்த்தையை கவனிங்க. என்ன கேட்டான்? கணக்கு கேட்டான். ஒருவேளை அந்த எஜமான் போகும்போது இவங்களை அப்படியே சும்மா விட்டுட்டு போயிருந்தா இந்த 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு, ஊர் சுத்திக்கிட்டு, சோம்பேறியா, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம அலைஞ்சிருப்பாங்க. அவர் ஏன் தாளந்துகளை கொடுத்தார் தெரியுமா? அவன்கிட்ட இருந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா 5ஐ 10 ஆக்குனவனுக்கு நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். 2 4 ஆக்குனவன்ட்ட ஓகே நீ 2 வச்சுக்கிட்டு எனக்கு 2 கொடுன்னு அவர் வாங்கல, நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். 1ஐ வீணாக்குனவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பேறியுமானவனே. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சோம்பேறித்தனத்தை வெறுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கூட சும்மா வைக்கப்படல. நேரைக்கு சொன்ன சும்மாங்கிறது என்னது? மறந்துட்டீங்களா? சும்மாங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. கிறிஸ்தவர்கள் இந்த கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. இந்த உலகத்தில் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் அந்தமான்ல ஊழியம் செய்த காலங்களில் ரொம்ப பிரபலமாக அப்போலாம், இப்போ கூட என்னுடைய தொண்டை சரியில்லை, இல்லாட்டி நான் உங்களுக்கு அந்த பாடலை பாடி உங்களை பாட வச்சுடுவேன். உங்களுக்குலாம் தெரியும். அந்த அந்த இளம் காலங்களில் இந்த இதில் இருந்து அந்த தெரியுமா உங்களுக்கு? எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா? 5 தாளந்தை 10 ஆக்கினான், 2 தாளந்தை 4 ஆக்கினான், ஒரே தாளந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. எத்தனை பேருக்கு தெரியும்? ஓ, 1-2 பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ராத்திரி கூட்டம் முடிச்சுட்டு நான் ஓடி போயிடுவேன். ஏன்னா எனக்கு அங்க வேலை இருக்கு, நடந்துலாம் போக முடியாது, ஓடணும். இது ஓடுகிற காலம். அதனால இந்த தொண்டையோட அட்லீஸ்ட் என்ன நீங்க நினைச்சு பார்த்தாதான் இந்த வசனத்தை மறக்காம இருப்பீங்க. அந்த பல்லவியை ஒரு முறை நம்ம எல்லாரும் பாடலாமா? ஓகே, என் டியூன் அது இதெல்லாம் பார்க்காதீங்க, யாரும் மியூசிக்லாம் தயவுசெய்து போட்டுறாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் அது. என்னால் ஈந்த வரைக்கும் நான் பாட முயற்சிக்கிறேன். என்னுடைய தொண்டை மாத்திரம் நல்லா இருந்தா உங்களுக்கு அருமையான பாடல்களை பாடணும்னு நினைச்சா நான் முடியல. ஓகே, நான் ஒரு முறை பாடுறேன், நீங்க கவனிங்க. எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா? எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா? 5 தாளந்தை 10 ஆக்கினான், 2 தாளந்தை 4 ஆக்கினான். 5 தாளந்தை 10 ஆக்கினான், 2 தாளந்தை 4 ஆக்கினான். ஒரே தாளந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. ஒரே தாளந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. இப்ப என் கூட சேர்ந்து பாட ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா? எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா? 5 தாளந்தை 10 ஆக்கினான், 2 தாளந்தை 5 தாளந்தை 10 ஆக்கினான், 2 தாளந்தை ஒரே தாளந்தை 2 ஆக்காமல்
மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. ஒரே தாலந்தை ரெண்டாக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. கொஞ்சம் எல்லாரும் கை அப்படியே எடுங்களேன். ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இதா, இவ்வளோ சூடில் கூட நீங்கள் இவ்வளோ கூலாக இருக்கிறீங்களே, கொஞ்சம் சூடாகுங்க. ஓகே, இப்போ இன்னொரு தடவை பாடலாமா? இப்போ நான் துவக்கி விடுவேன், கையை பார்க்கணும், நீங்க பாடணும். ஓகே, shall we start? எத்தனை தாலந்துகள் அத்தனையும் இரட்டிப்பாக 5 தாலந்தை தாலந்தை நீங்க என்ன ஆவீங்க? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இங்க கிட்டார் கத்து கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. இட்ஸ் a talent. உங்களுடைய தாளந்துகளை இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து குட்டி பசங்கள்லாம் வந்து பாட்டு பாடினாங்க. இனிமையான வாய்ஸ். இந்த பாட்டு எவ்வளோ ஃபேமஸான பாடல் தெரியுங்களா? பாளையங்கோட்டை ராஜேந்திரன் ஐயா எழுதின பாடல் அது. அவரே மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் சர்ச் பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப இனிமையாக அதை பாடினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. so glad. ஒரு காலத்தில் இந்த பாடல்களை எல்லாம் போகிற இடமெல்லாம் பரப்புனேன். கவனிங்க, தேவன் நமக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார். அதை நாம் விருத்தி செய்ய வேண்டும். அந்த இடத்துல வியாபாரம் என்பது பிசினஸ் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தின் ரிசோர்சஸ் வீணாக்கப்படக்கூடாது. அது மண்ணிலே புதைக்கப்படுவதற்கு அல்ல. அதை கொண்டு we have to extend the kingdom of God all over the earth. தேவனுடைய ராஜ்யத்தை பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் விரிவுபடுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால சும்மா தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தேவன் நம்மை இந்த பூமியில வைக்கல. கண்டதையும் தின்னா குண்டன் ஆகலான்னு ஒரு பழமொழி இருக்கு. குண்டனானா கொலஸ்ட்ரால் வரும். அந்த கொலஸ்ட்ரால்ங்கிறத தமிழில் நான் சொல்ல விரும்பல. ஆமாம். அப்புறம் ஒரு படிக்கட்டில் ஏறணும்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஏசப்பா அப்படிதான் முக்கி வர வேண்டியிருக்கும். இல்லாட்ட பிரதர் கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா? இது யார் தெரியுமா? ஒரு சபையில் அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்து வீடாகிய சபையில கொடுக்கிற உபதேசத்தை திங்காம பீஸா மெக்டொனால்ட் அங்க பீஸா கிடைக்குது போ, அந்த சர்ச்சில் வந்து பாரு. ஓ, பீஸாவை தேடி ஓடுறியா? இன்னைக்கு பீஸா சர்ச்சஸ் பீஸா போயிடுவ. பர்கர் என்ன சாப்பிட்றாங்க? பர்கர். இந்தியாவில் இருக்கும்போது உப்மா தோசை இட்லிலாம் பிடிக்காது. பர்கரும் பீஸாவும் கேஎஃப்சின்னு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படியே கட்சிட்டு லெக் பீஸ் இழுப்பாங்க. ஆனால் இதே ஆட்கள் வெளிநாட்டுக்கு போனால் என்ன இது, ஒரு இட்லி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு தோசை கிடைக்க மாட்டேங்குதுன்னு அழுத்துக்குவாங்க. இவன் தான் அல்பத்தனங்கிறது. கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத சாப்பிடணும். அவன் தான் புத்திசாலி. ஆமென். தேவன் உன்னை நாட்டி இருக்கிற இந்த ஷைலோ சபையில கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள். அங்கும் இங்கும் ஓடாத, அலையாத. தேவன் உன்னை நாட்டின தோட்டத்திலே நிலைத்திருந்து கனி கொடுக்க நீ பழக வேண்டும். கவர்ச்சி காட்டுவான் சாத்தான் அங்கங்க இருந்து.
இப்போ ஐயா ஒரு அறிவிப்பு சொன்னார். இதெல்லாம் இப்போ நான் எங்க சர்ச்சில் சொன்னேன்னா அடி பட்டார்னு விழும். நீங்க ரொம்ப சாஃப்டா சொன்னீங்க. இதெல்லாம் ரொம்ப கூலா சொல்றாங்க. நான் நங்குன்னு வைப்பேன். ஏன்னா வசனம் ஒண்ணு இருக்கு, இப்படிப்பட்டவர்களை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறவன், பைபிள்ல யோவான் சொல்றார் தெரியுமா உங்களுக்கு, அவர்களுடைய துர்க்கிரியைக்கும் என்ன உள்ளவனாயிருக்கிறான், பங்குள்ளவனாயிருக்கிறான். கள்ள உபதேசம் பேசுகிற மக்களுக்கு கை கூட கொடுக்காத, அவங்கள உன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாத. ஏன்னா ஓ நோக்கத்தை அவங்க சிதறடிச்சிட்டு போயிடுவாங்க. நோக்கம் இல்லாத மனுஷன் நோக்கம் உள்ளவனையும் நாசமாக்கிடுவான். இந்த வேலை இல்லாம சும்மா ரோட்ல வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறவன் வேலைக்கு போறவன, ஹலோ குட் மார்னிங், சாப்பாடு ஆயிடுச்சா, இங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு பெங்களூர்ல எல்லாம் காப்பி ஆயிடுச்சா, சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்வாங்க. நானும் ஆரம்பத்தில் போன காலத்துல எல்லாம் இது ஒரே மண்டை காஞ்சுது, என்னடா சாப்பாடு ஆயிடுச்சா காப்பி ஆயிடுச்சா. பிறகு பார்த்தேன், சபை வளர வளர கேட்குறோம், எடுத்தோடனே இதாங்க கேட்பாங்க, பாஸ்டர் சாப்பாடு ஆயிடுச்சா. நான் சொல்ல ஆவல, போன்ல அங்க இருந்து இங்க அனுப்பு. காப்பி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. நான் சொல்ல காப்பி ஆவல, போனுடைய மறுபக்கத்தை டம்ளர்ல பிடிக்கிறேன், நீ அங்க இருந்து ஊத்து. தானாவே மரியாதையா நிறுத்திட்டாங்க. எங்க சர்ச்சில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சுமார் 1500 பேர் மக்கள் இருக்கிறாங்க தலைமை சபையில். ஒருத்தர் கூட இப்ப அந்த வார்த்தையை கேட்கறத நிறுத்திக்கிட்டாங்க. நோக்கமற்ற பேச்சுக்கள். இப்ப பாருங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன். இப்ப நான் மாத்திரம் நல்ல குரல் வளத்துல பேசுறதா இருந்தா எவ்வளவு இனிமையா இருக்கும். பேச்சு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. அதை ஏன் வீணாக்குற? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளில் என்ன ஒப்புவிக்கணும்? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற வார்த்தைகளா இருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடுவோம், இங்க வா மச்சி. எப்படி பெங்களூர்லாம் மச்சி, இங்க என்னன்னு தெரியாது. இங்க அப்படித்தானா? ஓ, இந்த வியாதி உலகமெல்லாம் ஒண்ணு போல தான் இருக்கு. உடனே இவன் வேலைக்கு போறவன் இல்ல, சும்மா தானே என்னடா அப்படின்னுவான். எங்கடா போற அப்படி தெரியாதா வேலைக்கு போறான்னு. உடனே வாடா அங்க போலாம். இவன் இல்லடா, ஏய் என்னைக்கோ ஒரு நாள் கூப்பிடுறோம், நீ என்ன ரொம்ப பிகு பண்ணிக்கிற. உடனே இவன் என்ன பண்ணுவான், வேலைக்கு மட்டும். பாருங்க, நோக்கமற்றவன் நோக்கத்தோடு போகிறவனுடைய நோக்கத்தை என்ன செய்கிறான்? சிதறடிக்கிறான். அதனால்தான் பைபிள் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். வார்த்தை கவனிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ இப்ப நடக்கிற, அங்க பாவிகள் இருக்கிறாங்க. அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போதே அவன் பாவி வழியில கொஞ்சம் நிப்ப. நல்லா கவனிங்க. முதல்ல என்ன செஞ்சீங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடந்துகிட்டே இருந்த நீங்க பாவிகள் இருக்கிற இடம் வந்த உடனே கொஞ்சம் அப்படி நின்று பாப்ப. ஒரு பரியாசக்கான 2 ஜோக் அடிப்போம், அடடா இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு போய் உட்கார்ந்துருவ. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஜாக்கிரதை. யாருடைய வழியில நடக்கிற, யாருடைய பேச்சை கேட்டு நிக்கிற, யார் கூட உட்கார்ற. Decision determines the destiny. உன் வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்பதை நீ எடுக்கிற முடிவு தான் முடிவு செய்யும். Got the point? Decision determines the destiny. நீ என்னவாக போற, உன் முடிவு என்னவா இருக்கணும், அத நீ இன்னைக்கு எடுக்கிற முடிவு செய்யும். ஏனோக்கு 65 வருடங்கள் முடிந்த பின்பு தேவனோடு நடக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தான். 300 வருடங்கள் நடந்தான். அது அவனுடைய இறுதி முடிவை முடிவு செய்தது. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் கேட்கல, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே,
என்னை எடுத்துக்கோங்க அவன் கேட்கல, தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. சிலர்லாம் எப்படி தெரியுமா, அம்மா எப்படி இருக்கீங்க, பாட்டியம்மா எப்படி இருக்கீங்க, என்ன தம்பி என்ன பாஸ்டர் சொல்றது, கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வீடு போங்குது, காடு என்னைக்கு வாவான்னு சொல்லிச்சு. இதுவே ஒரு பெரிய பொய். வீடு வேணா ஒரு வேளை போன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்டவர் என்னை எடுத்துக்கிடும்படி என்ன பண்ணுங்க. நான் ஒரு நாள் சீரியஸ் ஒரு பாட்டியம்மா தலையில கை வச்சிட்டேன். பாட்டியம்மா நீங்க சொன்ன, ஐயோ நான் சும்மா சொன்னேன் பாஸ்டர். பாத்தீங்களா, சும்மா. இது ஒரு ஜெப குறிப்பு. ஆண்டவர் என்ன, அதே மாதிரி தான். நல்லா கவனிங்க. எலியா சாக விரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்றான், போதும் கர்த்தாவே என் ஜீவனை என்ன செய்யும். எங்க போய் இருந்துட்டு ஜெபிக்கிறான், காட்டுக்குள்ள. அவன் நாட்டில் இருந்திருந்தாலே அவன் தலையை எடுக்கிறதுக்கு தான் ஒருத்தர் இருந்தா. நாளை இந்நேரம் அவன் தலை அவன் உடம்புல இருக்காதுன்னு சொன்னாளா யாரு, யேசபேல். இப்ப பாருங்க, இவன் உண்மையிலே சாக விரும்பி இருந்தா, அவன் நாட்டிலே இருந்திருந்தா அழகா தலையை சீவி கொண்டு போயிருந்திருப்பான். இவன் காட்டுக்குள்ள போய் கிடந்துகிட்டு பாவம் பழியெல்லாம் ஆண்டவர் மேல வரட்டும்னு நீங்க எடுத்துக்கோங்கன்றான். அன்பானவர்களே, அவன் உண்மையில சாக விரும்பினானா இல்ல. இட் வாஸ் a tired mentally, physically, spiritually he was tired. சில சமயத்துல உணர்ச்சி வேகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோங்கிறத தெரியாம செய்யறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை எடுத்துக்கல, என்ன கொடுத்தார், சாப்பாடு. தழலிலே சுடப்பட்ட அப்பம், தலைமாட்டிலே வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் உண்மையில சாகிற நிலைமையில இல்ல. ஏன்னா அவன் அந்த மழை பெய்த போது ராஜா தலைநகரம் போய் சேர்ற வரைக்கும் இவனும் ரதத்தோட சேர்ந்து என்ன பண்ணி இருக்கிறான், ஓடி இருக்கிறான். முந்தின நாள் சாயங்காலத்தில் நடந்திருக்குது. அவன் எவ்வளவு டயர்டா இருந்திருப்பான். சில சமயத்தில் சரீர டயர்டு கூட நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற மாதிரி மனநிலையை உண்டாக்கும். அதனால சாவு, தற்கொலை இது வாழ்க்கையின் முடிவு அல்ல. தேவன் அந்த நேரத்தில் அவனுக்கு தேவை உணவு, இளைப்பாறுதல், தூக்கம் என்பதை அறிந்து நல்ல தூக்கத்தை கொடுத்தார், நல்ல சாப்பாட்டை கொடுத்தார். அதற்கு அப்புறம் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பயணம். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் பண்ண வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை இன்னும் செய்து முடிக்கவில்லை. நாம் தேவனோடு தொடர்ந்து நடை போட வேண்டும். ஆமென். இந்த 22வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எத்தனை வருஷம்? 300. யாரோடு சஞ்சரித்தான்? தேவனோடு. கூடவே என்ன செய்தான்? குடும்ப வாழ்வு நடத்தி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த வார்த்தையை கவனிங்க. குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டே தேவனோடு ஒரு பூரணமான நடை நடக்க முடியும் என்பதற்கு இந்த ஏனோக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப கூட காலையில முழு குடும்பமா சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சிலரை வீட்டுக்கு காவலுக்கு வச்சுட்டு வந்திருப்பாங்க, சிலரை கறி வாங்க அனுப்பியிருப்பாங்க இல்லையா, சிலர் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்துக்க விட்டுட்டு வந்திருப்பாங்க. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அப்படியே கையோட பிடிச்சிட்டு இங்க இழுத்துட்டு வாங்க. அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு உங்க வீட்டில் உள்ள 2 பேரை காவலுக்கு வச்சு இருக்கிறதையும் கருத்துப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சொந்தக்காரன் வரானாலே தேவன் அவங்களையும் நீங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்கு தான் அனுப்புறாரு. ஆமென். ஏன் உங்க வீட்டுக்கு வருவாங்க, இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்களா? இதுதான் நம்முடைய நித்திய வீடு, இது தேவனுடைய வீடு.
இங்க வந்துட்டு போற வழியில மார்க்கெட்ல அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வீடு கூட்டிட்டு போங்க. ஹலோ, புதிய ஆத்துமாக்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலன்னா இது ஒரு வழி. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர சொந்தக்காரங்கள் எல்லாம் அப்படி ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாலே எவ்வளவோ ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்ய முடியும். குடும்ப வாழ்க்கை நீ தேவனோடு நடப்பதற்கு ஒருபோதும் தடையா இருக்காது. அப்படி இருந்திருந்தா குடும்ப வாழ்க்கையை தேவன் என்ன செஞ்சிருக்க மாட்டார், உண்டாக்கி இருக்க மாட்டார். ஜெபம் பண்ணீங்களா? நேரம் இல்லை. பைபிள் படிச்சீங்களா? நேரம் இல்லை. கேட்டா சொல்லுவாங்க பிஸி பாஸ்டர், பிஸி பிஸி பிஸி. பிஸினா என்ன தெரியுமா உங்களுக்கு? பிஸிக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? பிஸி, பிஸிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. BUSY. இப்ப பீனா என்ன தெரியுமா? பீயிங், யூனா அண்டர், எஸ்னா சாட்டன், ஒய்னா யோக். பீயிங் அண்டர் த யோக் ஆஃப் சாட்டன். பிஸினா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய கட்டு அல்லது நுகத்தடின்னு அர்த்தம். இனிமேல் பிஸின்னு சொல்வீங்களா? பிஸி பிஸின்னு சொல்றவங்க எல்லாம் சாத்தானுடைய சங்கிலியினால என்ன செய்யப்பட்டு கிடக்குறாங்க? ஹலோ, சத்தம் வர மாட்டேங்குது. இனி பிஸின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராம இருப்பீங்களா? பிஸின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரெட்ரீட் வராம இருப்பீங்களா? பிஸின்னு சொல்லிட்டு மென்ஸ் மீட்டிங் வராம இருப்பீங்களா? என்ன பிஸியா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தான் முதலிடம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை தேவனோடு நடப்பதற்கு ஒருபோதும் தடையாய் இருக்கவே முடியாது. 300 வருஷம் பிள்ளைகளை பெற்று குடும்ப வாழ்க்கை நடத்தினான். பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு, துணி, படிப்பு எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான்ல. ஆனா அவன் யாரோடு நடந்தான்? பைபிள் சொல்லுது தேவனோடு. இன்னைக்கு அநேக மார்க்கங்கள் குடும்ப வாழ்க்கை தேவனை பின்பற்றுவதற்கு தடையா இருக்குது. அதனால துறவற வாழ்க்கை வாழணும். என்ன வாழ்க்கை? சிங்கிள் லைஃப். அநேக மதங்கள் அதைத்தான் போதிக்குது. ஏன் நம்முடைய கிறிஸ்தவ சபைகள்ல கூட ஒரு சில சபைகள் என்ன சொல்றாங்க? ஊழியக்காரங்க என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யறவங்க தான் உண்மையான அப்போஸ்தலர்கள். அவங்க கிட்ட உபதேசம் கேட்டாதான் சீயோனுக்கு போக முடியுமா? நம்மளெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, உங்க பாஸ்டருங்க எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க, நீங்கெல்லாம் சீயோனுக்கு வர முடியாது, நீங்கெல்லாம் புதிய எருசலேமுக்கு தான் வருவீங்க. அட பாவிகளா, எருசலேமினுடைய தலைநகரம் தான் ஐயா சீயோன். அதாவது சென்ட் தாமஸ் டவுனுக்கு போவோமா? சென்ட் தாமஸ் டவுன் வந்து எங்க ஏரியா, அதனால அப்படியே மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்ல இறங்க முடியுமா? ஆனா ஆதம்பாக்கம் வர முடியாதான். அவங்க எல்லாம் சீயோனுக்கு போவாங்களாம், நம்ம எல்லாம் கீழே, அவங்க அப்பர் பார்ட், நம்ம லோவர் பார்ட்றோம். சரி, அங்க போய் பார்த்துக்கலாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்படின்னா ஒரு மூப்பன், கண்காணி, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவன் தான் திருச்சபை நடத்த தகுதியுள்ளவன். ஒரு சில வரம் பெற்றவர்களை தவிர மற்ற யாருக்கும் இந்த உபதேசம் என்ன செய்யாது. ஆமா, அன்னகர்களாக ஒரு சிலர் மாத்திரம் ஆக்கி கொண்டவர்கள், அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள், அன்னகர்களாக அழைக்கப்பட்டவர்கள். சரி, இந்த காரியத்தை விட்டுருவோம். ஏனோக்கு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டே தேவனோடு நடந்தான். எவ்வளவு வருஷம்? சரி, இந்த 300 வருஷங்கிறது எனக்கு எப்படி தெரியுமா? அவன் அதுல 3 மாசம் 6 மாசம் அந்த லீவ், இந்த லீவ், ஏர்ன் லீவ், பே லீவ், வித்தவுட் பே, என்னென்ன லீவ் எல்லாம் எடுத்திருந்தான்னா ஒரு 3-4 வருஷம் அதுல கழிஞ்சு இருந்துச்சுன்னா 296 வருஷம் நடந்தான்னு போட்டிருக்கோம்.
ஆனா இங்க முழுமையா எத்தனை வருஷம் போட்டிருக்குது? 300. அப்படின்னா அவன் என்ன எடுக்கல? லீவே எடுக்கல. ஹலோ ஹலோ, எங்க ஊர்ல ஹலோ அப்படின்னா அங்க இருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஹலோ, இங்க கவனிங்க. There is no vacation from the fellowship of God in Christian life and ministry. கிறிஸ்தவ வாழ்க்கையில அவ்வப்போது ஆண்டவர் கூட நடக்கிற இந்த வாழ்க்கையில இருந்து விடுமுறையெல்லாம் என்ன செய்ய முடியாது? எடுக்கவே முடியாது. இது விடுமுறை இல்லாத ஒரு உறவு. ஆனா இன்னைக்கு சபையில் எப்படி தெரியுமா? 2 வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க, 2 வாரம் வர மாட்டாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் அனுப்புனா வரோம் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தலைமை பாஸ்டர் போனா சாரி பாஸ்டர், இந்த வந்துடுறோம் பாஸ்டர், அந்த வந்துடுறோம் பாஸ்டர். வருஷத்துல இப்படியே 10-20 வாரத்தை கழிச்சிடுவாங்க. அப்புறம் ஊருக்கு போனோம், அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க, ஜுரம் அது இது. இது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. 24/7 முழுமையாய் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் நீ தேவனோடு நடக்க வேண்டும். அதுல இடைவெளிலாம் இருக்கக்கூடாது. There is no gap. We should be daily Christians. Christians கிடையாது நம்மெல்லாம். யார் என்ன கிறிஸ்டியன்? டெய்லி கிறிஸ்டியன். இன்னொன்னு கவனிக்கணும். இவனுடைய காலத்துக்கு அப்புறம் தான் ஜலப்பிரளயம் வந்தது. இவன் காலத்திற்கு முன்பும் பின்பும் அவன் வாழ்ந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருந்தது. The influence of sin was so terrible in his time, even though he was able to walk with God. இன்னைக்கெல்லாம் சிலர் சொல்றாங்க பக்தியா வாழ்றது கஷ்டம், ஆண்டவருக்காக வாழ்றது கஷ்டம். உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க? எங்க வேலை இடத்துல வந்து பாருங்க, எங்க ஆபீஸ்ல எவ்வளவு சோதனை இருக்கு தெரியுமா? சோதனை இருக்குது. ஆனால் சோதனையிலும் தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குகிற ஒரு கர்த்தர் நமக்காய் ஜீவிக்கிறார். போத்திபார் வீட்டுல யோசேப்பு மேல கை போட்டு அவனை இழுத்தான். யோசேப்பு சொன்னான், போத்திபாருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு அவன் சொல்லல. கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது. பாருங்க, தன் எஜமானை குறித்து அவன் பயந்தானா? அவன் திருடன். அவன் யாரை குறித்து பயப்படுறான் அப்படின்னா, அந்த வேலை செய்கிற இடத்துல கூட கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தா கூட ஆபீஸ்க்கு வெளியில ஆண்டவரை விட்டுட்டு போக முடியாது. He is with us. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான். ஹல்லேலூயா. அநேகர் வேலை ஸ்தலத்துல ஆண்டவரை தூக்கி தூர வச்சிருது. கிறிஸ்தவங்கன்னு காட்டிக்கிறது இல்லை. நீ கிறிஸ்தவன் காட்டிக்கோ, சோதனை தானாவே உன்னை விட்டு ஓடி போயிடும். அவங்க சொல்லுவாங்க, ஏய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, நம்ம கொடுக்கறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கப்பா, நம்ம கூப்பிடுற இடத்துக்குலாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. நீ கிறிஸ்தவன் இல்லைன்னு மறைக்கிறதுனால தான் அவங்க வான்னு இழுக்கிறாங்க. நீ கிறிஸ்தவன் காட்டிடு, அவங்களே சொல்லுவாங்க கிறிஸ்தவன் வரமாட்டான், கிறிஸ்தவனெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம உலகத்தின் வெளிச்சம். ஹல்லேலூயா. சரிங்க, நான் சீக்கிரமா முடிகிறேன். 2 காரியங்களை சொல்லி முடிச்சிடுறேன். எபிரேயர் வாசிக்க வேண்டாம், எழுதிக்கோங்க. 11வது அதிகாரம் 5-6. விசுவாசத்தினாலே ஏனோக்கு அப்படின்னு அங்க ஆரம்பிக்குது. சோ தேவனோடு அவன் நடப்பதற்கு அஸ்திபாரமா இருந்தது என்ன தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனோடு நடப்பது கூடாத காரியம். By faith only we can walk with God. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட. ஹல்லேலூயா. என்னோடு கூட. பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவன் நடக்கிறான். அவன் விசுவாசம் என்ன தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறார். அப்ப விசுவாசம் உள்ளவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும். எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பாக நின்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. அதனால தான்
அவங்களால தேவனோடு நடக்க முடிஞ்சது. அதுவும் எங்க நடந்தாங்க? எரிகிற அக்கினி சூளைக்குள்ள. ராஜா பார்க்கிறான், ஏய் 3 பேரை தானே போட்டோம், 4வது ஒரு ஆள் இருக்கிறான், அவருடைய சாயல் எப்படி இருக்குது? ராஜ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. யாரோடு நடந்தாங்க? இயேசு கிறிஸ்துவோடு. அந்த தீக்குள்ள நடந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தேவனோடு நடக்கணும்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விவரிக்க நேரம் இல்லை. 2, தேவனோடு ஒருத்தர் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும், சும்மாலாம் நடக்க முடியாது. இப்ப பாருங்க, நான் இங்க இருக்கிறேன். எப்படி நான் வந்தேங்க? முந்தா நாள் காலையில் வந்து உங்க பாஸ்டரை பார்த்து நான் வந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் அப்பா கூட இருந்தேன். நான் 3 நாள் உங்க சர்ச்சில் கண்டிப்பா நான் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, சர்ச்சை திறந்து விடுங்க அப்படின்னு மிரட்டியா வந்தேன். பிப்ரவரி மாசம் நான் வந்தப்போவே பாஸ்டர் சொன்னாரு, அண்ணே நீங்க இன்னொரு முறை எங்க சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு கொண்டு டேட்டா பிக்ஸ் பண்ணாங்க. டேட்டா பிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முடியில்லாத தலை படத்தை வாங்கி அதை ஒரு பேனர்ல போட்டு அங்க வச்சு இப்படி ஒரு ஆள் வராருன்னு உங்களுக்கு சொன்னாங்களா? சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க. இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு ரீசன், பிப்ரவரி மாசத்திலேயே பாஸ்டர் கேட்டாரு, வரேன்னு சொல்லி நாங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டோம்? ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை, a covenant. கரெக்டா? அதனால தான் தொண்ட போனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். because I have a covenant to minister in this church. ஆண்டவரோடு நடக்கணும்னா உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கேன். இந்த உடன்படிக்கை தேவனோடு யார் செய்திருக்கிறார்களோ அவங்க மாத்திரம் தான் அங்க நடக்க முடியும். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய வழி நடந்து போவார்களோ. unless until 2 people agrees together can they walk together? no, it is not possible. 2 பேர் ஒருமனப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். கல்யாணம் என்பது திருமணங்கள் நடத்தப்படுற நேரத்தில் என்ன கேட்கிறாங்க? பொண்ணை பார்த்து கேட்கிறாங்க, என்னமா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும். எல்லா ஊர்லயும் இதே தானா? கரெக்ட். ஏங்க அப்படி கேட்கிறோம்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது பிள்ளைய பார்த்து வாழ்விலும் தாழ்விலும் நீ இந்த பள்ளிக்கூடத்து கேட்கறது இல்லை தானே? ஏங்க இந்த கல்யாணத்துல மாத்திரம் கேட்கிறோம்? இது ஒரு நாள் உறவு அல்ல, வாழ்நாள் உறவு. 2 பேர் ஒன்றாக உயிருள்ள வரைக்கும் நடக்கிற உறவு. அதனால தான் சொல்றாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உனக்கே புருஷனாயிருப்பேன் மனைவியாயிருப்பேன். அங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அதுக்கு பேரு covenant, உடன்படிக்கை. Christianity is a life of covenant with God. Hallelujah. உடன்படிக்கை இல்லாம, ஒரு ஐக்கிய ஒப்பந்தம் இல்லாமல் யாரும் தேவனோடு வாழ முடியாது. பைபிள் சொல்லுது சங்கீதத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன சொல்வாராம் தெரியுமா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். ஹல்லேலூயா. கண்டபடி அலைறவன் அல்ல, அவரோடு பலியினாலே உடன்படிக்கை செய்தவர்கள் தான் அவருடைய வருகையிலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அது என்ன பலி? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு காலையில இது மத்தியானமா? சரி, இன்னைக்கு மத்தியானம் இந்த இடத்துல இருந்து எழுந்து போறதுக்கு முன்னாடி என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று உடல், பொருள், ஆவி, சரீரம், ஆவி, ஆத்துமா மூன்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற உடன்படிக்கை யார் செய்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் ஏனோக்கை போல காணப்படாமற் போவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட விரும்புறீங்களா? ஏனோக்கை போல இயேசுவோடு நடப்போம், பின் திரும்பாமல் நடப்போம், தயங்காமல் வெட்கப்படாமல் நடப்போம், தைரியமாய் நடப்போம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது, பிரிப்பவன் யார் என்கிற கேள்வியோடு முன்னோக்கி நடப்போம். வழி நடத்தும் ஆவியானவர் தாமே வாழ்வின் இறுதி வரை, கடைசி மூச்சு வரை ஏனோக்கை போல ஆண்டவரோடு நடந்து அவருடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருளுவாராக என்கிற ஜெபத்தோடு என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன்.